ஸ்தோத்திரம் பண்ணுற அந்த இதுலேருந்தே நம்மளுடைய பயம் எந்த அளவுக்கு நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கிறோமா, இல்லை விழித்து இருக்கிறோமா, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோமான்னு பார்க்கணும். அப்போ அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை, மகத்துவவர் இல்லை, பரிசுத்தர் யாரும் இல்லை, சேனைகளின் கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன். யோபு 5:8. ஆராய்ந்து முடியாது. அப்படிப்பட்ட தேவன் தான். அப்போ இஸ்ரவேலின் தேவன் ஆராய்ந்து முடியாத எதிர்பார்க்காத நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செய்கிறாரு. நம்மளாம் ரட்சிக்கப்படுவோம் நம்ம நினச்சோம்மா. எங்கேயோ இருந்தாங்க லக்ஷ்மியா, இன்னைக்கு யாராக இருக்காங்க, ரெபேக்காலாம் மாறி இருக்காங்க. தேவிகாலாம் இங்கேருந்து வருவா, ஆனால் அதில் இல்லை, ஆனால் கர்த்தர் அவரை அழைத்து கொண்டார். அப்போ இதெல்லாம் அதிசயம்தான். நாங்களாம் வந்ததெல்லாம் அதிசயம்தான். விக்கிரக கோயிலேருந்து வந்ததெல்லாம் அதிசயம்தான். தேவனுடைய அதிசயம்தான் நம்ம இங்கே கூட்டி கொண்டு வந்திருக்கு. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கணும். சங்கீதம் 34:1 உங்களுக்கு எல்லாருக்கும் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும். ஸ்தோத்தரிப்பேன், துதி எப்போது என் வாயில் இருக்கும். அப்போ 1 Thessalonians 5:18 பாருங்க. 1 Thessalonians 5:18. அப்போ தேவனுடைய சித்தம் அது முதலாவது பயம் இருக்கணும். ரெண்டாவது தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்கிறோம். ஆண்டவரே சொல்லியிருக்காரு, என்னுடைய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எல்லாருக்குமே என்ன கிடைக்குது, ஆசீர்வாதம் இருக்குது இல்லையா. எனக்கு அறியேன்னு சொல்கிறாரு. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்களும் அறிந்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த ஸ்தோத்திரத்துக்கு ரெண்டாவது காரியம் அவரோடு நெருங்கி நம்ம அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களுக்கு தேவ பிரசன்னத்தோடு நம்ம காணப்படுவோம். உண்மையாய் ஸ்தோத்திரம் சொல்லும்போது ஆண்டவர் பயங்கரமாக அன்பாடு ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 124 எல்லாருக்குமே தெரியும். 1-8 வரைக்கும் வீட்டில் போய் படிங்க. எதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் செய்யணுன்ட்டு நம்ம அன்னைக்கு தியானித்தோம். ஸ்தோத்திரத்தில் தான் ஜெயம் உண்டு. நீங்கள் கொஞ்சமாக ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா கொஞ்சமான ஜெயம் தான் உண்டு. அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணும்போது அதிகமான ஜெயம் உண்டு. 124 அது 1லேருந்து வீட்டுக்கு போய் படிச்சுக்கோங்க. அது ஃபுல்லாகவே ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா எதுக்காக முக்கியமாக ஸ்தோத்திரம் செய்யணும். இன்றைக்கி எனக்கு ஜெயம் எடுக்கிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுத்துருக்காரு. ஒரு இன்னும் விசா என்ன பண்ணியிருக்குது. அதாவது என்னென்னா, சிலுவை எனக்காக சுமந்தார் என்ற நினைவு நமக்குள்ளே இருக்கணும். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க, அப்போ புரியும். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிடம் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் சாதாரணமாக அதுக்கு இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் மீட்டு கொடுத்தா நற்கிரைகளை செய்யவும் பக்தி வைராகம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்காக தான் அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் நம்ம என்ன பண்ணணும், துதிக்கிறவர்களாக காணப்படணும். 2 கொரிந்தியர் 9:12. 2 கொரிந்தியர் 9:12. ஏன் துதிக்கணும், எதற்கெல்லாம் துதிக்கணுங்கிறத குறித்து நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அந்த ஸ்தோத்திரம் பலமுள்ளதாக இருக்கிறதா, சாதாரணமாக இல்லை. மரியாள் பாவத்திலேருந்து விடுதலை ஆன பிறகு என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா. ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. சமாரிய ஸ்திரியை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பேசிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தது. ஐயோ இவ்வளோ இதை சொன்னார், ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தியிருப்பா, தேவனை துதிச்சு ஸ்தோத்திரிச்சு மகிமைப்படுத்தியிருப்பாங்க. எல்லாருமே ஜபத்தில் எல்லாற்றிலும் நம்ம தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த துதியிலையும் ஸ்தோத்திரத்துலேயும் ஜபத்துலேயும் நம்ம தூங்கினாக்கா ஜெயம் இருக்காது. தூங்காமல் விழித்து கொண்டு இருக்கும்பொழுது தான் நமக்கு ஜெயம் உண்டாகும். எத்தனை வேலையில் நம்ம துதிக்கிறதுல குறைவாக துதிச்சிருக்கோன்னு நம்ம மனசாட்சிக்கே தெரியும். அதிகமாக துதிச்சிருக்கோமா, ஒரு 2 ஸ்தோத்திரம் போடுவோம், 3வது பரலோக பிதாவே அன்பின் தகப்பனேன்னு சொல்லிட்டுன்னு மெசேஜ் எடுப்போம். ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம தேவனை அந்த துதிக்கிறதுல இந்த டிபிஎம் மெசேஜ் இது அவங்க சபையில் அவ்வளோ துதிப்பாங்க. எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு இருப்பாங்க. இங்கே பியூலாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே வந்திருந்தாங்க, ஊழியக்காரு. அவங்க வரும்போது அப்படி தான் கரெக்டாக 4 மணிக்கு உட்காந்து துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோ ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருக்காங்க.
இப்போ எதுக்காக அந்த ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் கிருபையாக ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவங்களாம் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறது காரணம் அதுதான். அவங்கள எல்லாரும் காட்டிலும் அவங்க அதிகமாக துதிக்கிறவங்க. அப்போ அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ நன்றி உள்ளத்துலேருந்து வெளியில் வரணும். நன்றி அவர் செய்கிற நன்மையை நன்றியை வெளியில் கொண்டு வரணும். இப்போ குஷ்டரோகி பற்றி உங்களுக்கு தெரியும். லூக்கா 17 அதிகாரம் 12-17 பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் குஷ்டரோகியில் எல்லா 10 பேருக்கும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு. ஆனால் ஒருத்தர் மாத்திரம்தான் ஸ்தோத்திரம் சொல்கிறாரு. அந்த நன்றியை தெரிவிக்கிறார் கர்த்தருக்கு. அப்போ அவர் எப்படி இருந்திருப்பார் அவரோட லைஃப்பில்? அவங்களுக்கு வெறும் குஷ்டரோகம் தான் நீங்கி இருக்கும். ஆனால் இவருக்கு என்ன கிடச்சிருக்கோம்? பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கோம். அநேகருக்கு முன்பாக அவருக்கு நல்ல ஒரு சாட்சி கிடச்சிருக்கு, தேவ கிருபை கிடச்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. சகரியா எலிசபெத் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். சகரியாவில் லூக்கா 1:63 இருக்குது, 64, 67, 68, 13. அதில் சகரியாவுக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர் சொல்லி அங்கே துதிக்கிறதுக்கான வாயத்தை எப்போ திறக்கிறாரு தெரியுமா? அவர் விசுவாசித்து முழுமை அடைஞ்ச பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. படிங்க வேணா அந்த வசனத்தை மாத்திரம். லூக்கா 1:63. 64. தேவனை என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரத்தை பேச. அநேக வேலைகளில் நம்ம வாயும் கட்டப்பட்டிருக்கு. சில வேலையில் என்ன பண்ணிடுறோம், மூடப்பட்டு போகுது. நமக்கு வருகிற அதாவது அவிவிசுவாசம் உள்ளே வந்துச்சுன்னா நம்ம ஸ்தோத்திரிக்க மாட்டோம். விசுவாசம் இருந்தால் ஸ்தோத்திரிப்போம். அப்போ நான் அவிவிசுவாசத்தில் நிற்கிறேனா இல்லை விசுவாசத்தில் நிற்கிறேனா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கறது அவசியமாக இருக்குது. அப்போ ஸ்தோத்திரிக்க முடியாமல் அந்த இடத்துல அவர் நம்மளை விசுவாசிக்கலை. கர்த்தருடைய தூதரே உள்ளே கேப்ரியல் தூதனே சொன்னால் கூட என்ன பண்ண முடியல, இது எப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கிறார். ஆனால் 67 பாருங்கள். போதும் பாருங்க. அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அந்த இடத்துல ஒரு மகிமை, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றின தேவனுக்கு அந்த இடத்துல ஸ்தோத்திரம் சொல்ல வாயின் கட்டுகள் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அதை அவுத்து விடுறாரு முதல்ல. அப்போ கொஞ்ச நாள் நம்ம வாய் மூடுறதுக்கு காரணம், நம்ம இதுக்கு மூடுறதுக்கு காரணம் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தலைன்னா வாய் மூடப்பட்டு தான் இருக்கும், நம்மளோட சூழ்நிலைகள் மூடப்பட்டு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு என்னைக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோமோ அந்த நாளிலே தேவன் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஸ்தோத்தரிக்கும் பொழுது அபிஷேகம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அபிஷேகம் எப்போவுமே நமக்கு தேவை. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போ அந்த பிலிப்புவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர் சீஷராக இருந்தார், கூடவே இருந்தார், எல்லாம் செய்தார். ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம படிக்கலாமா? அது எந்த இடத்துல இருக்கு பாருங்க, அந்த அப்பம் எடுக்கிற இடம். பிலிப்பு யோவான் 6:5 படிங்கம்மா. 6:5 யோவான் 6. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, பிலிப்புவை நோக்கி இயேசு முன்மாதிரியா செய்து காட்டுறாரு. அந்த இடத்துல இயேசு பிதாவுக்கு மகிமை செலுத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்காக முன்னால் கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, சோதிக்கும்படி அறிந்து கேட்கிறார். பிலிப்பு பிரதித்திரமாக என்ன சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்கள் இவர்களுக்கு போதாது என்று சொல்றான். அப்புறம் சரி, கூடவே இருக்கிற அந்திரேயா என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் கூடவே இருக்கிறாங்க, அவர் கூடவே இருக்கிறாங்க. இது போதாது, இது பத்தாதுன்னு சூழ்நிலை, இந்த காசு தான் இருக்கே, இது வாங்க முடியாது. ஆனால் மனதுருகிற தேவன் நம்மளை சோதிக்கும்படிக்காக அநேக வேலைகளிலே கூடவே இருக்கிற தேவன் நம்மை சோதித்து பார்க்கணுடைய நம்முடைய காரியம் நம்ம துதிக்க முடியாமல் இருக்கிற கூடவே இருக்காரு. அவர் காணா ஒரு அற்புதம் செய்தாருங்க, கூடவே இருந்து பார்த்தாங்க. குறைவுபட்டது அந்த இடத்துல 6 கச்சாடி காலியாக இருந்தது, ஜனங்கள்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல குறைவை நிறைவாக்கின தேவன் கூடவே இருந்துக்கிட்டு
அவர் என்ன அப்பத்தை கொண்டு வர முடியுன்றது நம்பிக்கை இல்லாமல் எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணாமல் நம்ம இருக்கிறோம். நம்ம குறைவுகளிலே தேவனுடைய நிறைவை காணாதபடிக்கு நாம் இருக்கிறோம்னா அந்த இடத்துல நம்ம எந்த சூழ்நிலை இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம மத்தியில் வரக்கூடாது. அந்திரேயா பிலிப்பை குறித்து நம்ம அது கொஞ்சம் ரொம்ப இதுவாக யோசித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை போல நாம் காணப்படுகிறோமா? ஸ்தோத்திரம் செலுத்த முடியாதபடிக்கு அந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோமா? ஆனால் அது அவர்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை எடுங்க. அடுத்த வசனம் படிங்க. அப்பங்களை எடுத்து 11வது வசனம். பாருங்க, இந்த இடத்துல யார் கையில் தான் கொடுக்குறாங்க? அங்கே இருக்கிற ஆளுங்க கிட்ட கொடுக்கல, சீஷர்கள் கிட்ட தான் கொடுக்குற. பாரு தேவனை. அப்போ துதிச்சிருப்பாங்களா, துதிச்சிருக்க மாட்டாங்களா? பயத்தோட நடுக்கத்தோட ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்க. சரி, அது மாத்திரம் இல்லை, மீதி வேற வர வச்சுட்டு என்ன 12 கூட எடுத்துட்டாங்க. இதை அதை காட்டிலும் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். சீஷர்களை என்ன பண்ணல, அப்போ கூட அவர் கைவிடலைங்க. இன்றைக்கி கூட நம்ம அநேக வேலைகளை நம்ம சில காரியங்களுக்கு அவர் மேலே அன்பு இல்லாமல் அந்த ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் தருகிற வார்த்தையை அந்த மாதிரியை நம்ம நினைக்காதபடிக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையில் கூட மறுபடியும் அற்புதத்தை செய்து நம் கரத்திலே கொடுத்து நமக்கு மீதியானதை எடுக்கத்தக்கதாக. இவ்வளோதான் பணம் இருக்குது, எப்படி செய்வேன் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஆண்டவர் நடத்தி முடிப்பாருங்க, எல்லா காரியத்தையும் நடத்தி முடிப்பார். எத்தனையோ சூழ்நிலைகளில் கொஞ்சம் தான் பணம் இருக்கும், ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் மீதியானதை எடுக்க வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதுதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம விசுவாசத்தையும் ஸ்தோத்திரங்களையும் அதிகமாக செலுத்தும் போது இல்லாத சூழ்நிலையில் கூட ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். மாத்திரம் இல்லை, இன்னொரு இது படிக்கலாம். அதே யோவான்ல பிலிப்பு வரும் பாருங்க. பிலிப்பு என்னோடு கூட நடப்பார்கள் சொல்லியிருக்காரு இல்லையா ஆண்டவர். இதை பாருங்க. பிலிப்பு எடுங்க. அப்போஸ்தலர் 8:5-4. அதே பிலிப்புக்கு என்ன பாருங்க, அபிஷேகம் கிடைச்ச பிறகு அவருடைய செயலை பாருங்க. ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, அந்த அபிஷேகம் ஒன்று கிடச்சி அந்த ஸ்தோத்திரம் பண்ணி எவ்வளோ கூடவே அந்த ஜனங்களுக்குள்ளே கூட இருந்துட்டு இந்த காரியத்தெல்லாம் பார்த்த பிறகு அந்த பிலிப்புக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஒரு வைராகியம் இருக்குது. அந்த வைராகியம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரால் கூட எல்லாமே நன்றியின் வெளிப்பாடு, தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். அதே 8:6 அப்போஸ்தலர் 8:6. ஒருமனப்பட்டு கவனிச்சாருங்க. அப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தையை அவர் மேலே வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தினால், அவர் கொடுத்த அபிஷேகத்தினால, அந்த ஸ்தோத்திர துதியினால் என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் உங்களை கவனிக்கக்கூடிய அந்த தன்மையை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கார் இந்த நாளில். அது மாத்திரம் இல்லை, தேவனை மகிமைப்படுத்துகிறார்களாம். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. 7, 8, 9 8ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்கள். அதில் அந்த சீமோன் பேருங்கிற மாய வித்தைக்காரன் பற்றி உங்களுக்கு தெரியும். அவருக்கு முன்னால் கூட அந்த பிலிப்பு எடுத்து பயன்படுத்தியிருக்காரு. அவங்க என்ன பண்ண, அந்த மாய வித்தைக்காரன் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, அவனும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டானோ. அப்பொழுது அது 13ஆவது வசனத்தில் பாருங்க. அப்படிப்பட்ட அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த பிறகு உங்களை கொண்டு பார்த்து பிரமிக்கத்தக்கதாக உங்களை வைத்தார். காரணம் என்னன்னா, அவர் என் கூட இருக்காருன்னு, தேவன் என்னோடு இருக்கார், சர்வல்மனது என்னோடு இருக்கார். நான் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து நான் நடக்கும் பொழுது என் மூலியமாக அற்புதங்கள் நடக்கும். என் மூலியமாக என்ன பண்ண போகிறாரு, எல்லாமே யார் மாய வித்தக்காரனே அது போல் விரோதமாக இருந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க,
அந்த இடத்துல. அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த பிலிப்புவுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. முதல்ல எப்படி இருந்தார் தேவன், அந்த அளவுக்கு கூடவே அந்த ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க ஒழிய அந்த அளவுக்கு ஈடுபாடோட தேவ மகிமையை அறிந்து கொள்ளாத சூழ்நிலையில் தேவனுக்கு ஸ்துதித்து ஸ்தோத்தரித்து அவர் மாடலாக காட்டுறாரு. அந்த அப்பத்தை எடுத்து வானத்துக்கு நேராக பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுறதை பார்க்கவும் தான் இவனுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு. எந்த ஒரு காரியமும் வானத்தை நோக்கி இன்னைக்கு அந்த இதுவே தான் உங்களுக்கு ஆலோசனையாக வந்துச்சு. அப்போ யோசித்து பாருங்கள், அந்த வானத்தை நோக்கி, வானத்துலேருந்து தான் சகாயம் வரும், வானத்துலேருந்து. ஏன்னா பிதாவை சிங்காசனம் எங்கே இருக்குது, வானத்தில். பரலோக தேவன் வீற்றிருக்கிற இடமே அதுதான். அதனால் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம கூட இருக்கார். அப்போ அதில் வீட்டுக்கு போய் படிங்க, 13வது வசனமெல்லாம் அதில் வந்து அபிஷேகத்தை பற்றி இருக்கும். ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும் போதாது, அபிஷேகமும் தேவை. அப்போ துதித்து ஸ்தோத்தரிங்க, கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். எஸ்ராவை பார்த்தீங்கன்னாக்கா தயவு என் மேலே இருக்குது, கர்த்தருடைய தயவு என் மேலே இருக்குங்கிறத விசுவாசத்தோடு இது பண்ணார். யோபு பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், யோபு 21:21 உங்களுக்கு தெரியும், படிங்க. எல்லாவற்றுக்கும் அவர் என்ன பண்ணாருன்னா ஸ்தோத்திரமா. யோபு 1:21. யாருங்க சொல்ல முடியும் அப்படி? அப்படின்னா இவர் தான் அப்போ அந்த காலத்தில் இவர் தான் பெரிய ஹைலைட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் இருந்தால் அந்த இடத்துக்கு சொல்லிக் கொடுக்க கூட ஆள் இல்லை. சொல்லி கொடுத்தா நம்ம கூட இனிமேல் செய்ய மாட்டோம் இல்லையா? ஆனால் அவர் அதனால தாங்க இந்த யோபு சரித்திரத்தை போட்டிருக்கிறாங்க வேதத்தில். ஆவியானவர் அதை எழுதி வச்சிருக்காரு. கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை அறிந்ததுனால தான் என் தேவன் அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்போ அந்த ஸ்தோத்திரம் வந்து நமக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொலோசியரில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா காரியங்களும் பவுலும் சீலா பற்றி உங்களுக்கு தெரியும். சிறைச்சாலையில், அப்போ சிறைச்சாலை போன்ற அடைப்பில் இருந்தும் தேவன் கொண்டு வர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோசபாத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். யோசபாத்தை என்ன பண்ணுறாரு, ஒரு நிறைய பேர் போருக்கு வரும் பொழுது துதி செலுத்துறதுக்குன்னு ஒரு இது ஆயத்தம் பண்ணுங்க. இப்போ நம்ம வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா வீட்டில் ஒரு 2-3 நாள் உட்காந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லை கூட இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைங்களை ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு வச்சு துதிங்க, இந்த குறிப்புக்காக துதிங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஃபங்க்ஷனு, வீட்டு திறப்பு விழாவோ, ஒரு சபை திறப்பு விழாவோ, இல்லை குடும்பத்தில் திருமணத்தையோ நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லை ஏதோ வேலை காரியங்களோ இல்லை படிப்பின் காரியங்களோ தேவையா 2 நாள் வீட்டில் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ண கூப்பிடுங்க, கூட ஹெல்ப்புக்கு ஆளை வச்சுக்கோங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஜெயத்தை கட்டளை எடுக்கிறார். அதனால தான் யோசிச்சு பார்த்து துதிக்கு செலுத்த ஆட்களை வைத்த உடனே அந்த இதுங்களை வெட்டுண்டு விழுந்து போட கர்த்தரே அந்த இடத்துல எல்லா காரியத்தையும் செய்தார். ஏன்னா இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசு தானே எங்கள் மாடல். அவர் தான் நமக்கு வழி அடிச்சோடை வைத்து போயிருக்கிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 15:34 வசனம். அதான் அதை ஏற்கனவே அது படிச்சுட்டோம். அதே மாதிரி இது 7 கூட எடுக்கிற மாதிரி இந்த வசனம் வந்திருக்கும். அதனால் அதை பற்றி பரவாயில்ல. ஆண்டவர் வந்து யாரை பார்த்து ஸ்தோத்தரிக்கிறார்? 11:25 பிதாவை நோக்கி ஸ்தோத்தரிக்கிற மாடல் காமிக்கிறாரு. பாதகமான சூழ்நிலையில நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, சாதகமாக அதை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அது வியாதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு காரியம் நம்ம வீட்டில் கூப்பிட்டு 4 பேரை கூப்பிட்டு நம்ம இது வைக்கிறோம். சில வீடுங்களில் பாருங்கள் அப்படியே செய்வாங்க, நிறையா பிரச்சனை வரும், சண்டை வரும். ஆனால் நம்ம அதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னால் பத்திரிக்கை கொடுக்க யோசிப்போம், அடிக்க யோசிப்போம், எல்லாம் யோசிப்போம். அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாலேயே உட்காந்து 3 நாள் ஜெபிச்சுட்டு போங்க, உங்கள் பத்திரிக்கை எப்படி கரெக்டாக வரும். போகிற இடத்துல எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணால் போகும் இடத்துல என்ன பண்ண எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கோம். அந்த ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேவன் நம்ம கூட இருக்காருன்னா நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம செய்ய வேண்டியது துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க தான் நம்ம செய்யணும். அப்போ அந்த துதிக்கும் பொழுது தேவன் நம்ம கூடவே இருக்கிறாருங்க. எதுக்கு நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம்? ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுறோம். சாதாரணமான தேவன் அல்ல. அது மாத்திரம் இல்லை, நம்ம வந்து எபிரேயர் 9:27 பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். எபிரேயர் 9:27-28
ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? குறுகினதாக இருக்கிறது. படிங்க அந்த ஒரு வசனத்தை. நியாய தீர்ப்பு இல்லையா? அது கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் 28. அப்போ நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேணும். சாதாரணத்துக்காக இல்லை, நியாய தீர்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம மண்ணாக இருக்கோம், மண்ணுக்கு தான் போகுது. நான் என்ன சொல்லியிருக்கேன் அன்னைக்கு கூட சொன்னேன். நான் உலகத்தில் மிருகத்துக்கும் ஆகாரம் கொடுக்குறா, அதுக்கும் ஆகாரம் கொடுக்குறா, அதுவும் சாவுதும் நாமளும் சாகுறோம். ஆனால் நம்முடைய ஆவியோ கர்த்தர் அந்த இடத்துக்கு போகுது. அதே நேரத்தில் நியாய தீர்ப்பு நமக்கு உண்டா? அதுக்கு நியாய தீர்ப்பு உண்டா? இல்லை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டு இருக்கணும். கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்படணும்னு சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 5:10 தேவன் அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அதனால் நமக்காக ஒப்பு கொடுத்த சகல அக்கிரமத்தை மீட்டு கொண்ட தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமமாகவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாகவும் நம்ம கடந்து செல்லணும். சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவு நமக்கு வேணும். அப்போ தான் ஸ்தோத்தரிக்க முடியும். சத்தியத்தை அறியலைன்னா நம்ம ஸ்தோத்தரிக்க முடியாது. விசுவாசம் இல்லைன்னா ஸ்தோத்தரிக்க முடியாது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுங்கிற அறிவு இல்லைன்னா நம்ம ஸ்தோத்தரிக்க முடியாது. அதனால் நம்மளை குற்றம் சாட்டாத படிக்கு, யார் மற்றவர் குற்றம் சாட்டாத நம்முடைய ஸ்தோத்திரங்கள் அதிகமாக இருந்தால் நம்ம மேல் அதிகாரியை நம்மளை பார்த்து பாராட்டுகிற காரியமாக இருக்கும். நம்மளை ஒரு 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 ஊழியர் ஒரு மெசேஜ் சொல்லும்போது சொன்னார், அவர் வந்துட்டு அவங்க மேலதிகாரி அந்த கீழே வேலை செய்கிறவரை ரொம்ப இதுவாக டீக்ரேட்டாக பேசி ரொம்ப இது பண்ணியிருக்காரு. அப்போ பேசும்போது திட்டிகிட்டே இருக்கும்போது இவரும் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் வந்து துதிக்கிற மனுஷன், ஸ்தோத்தரிக்கிற மனுஷன். அவருக்கு கரெக்டாக பதில் கொடுக்கறதுக்காக அவர் வாயை கர்த்தர் திறந்துருக்காரு. அவர் இந்தியிலேயே திருப்பி பதில் சொன்னார். இவருக்கு இந்தியே தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்தியிலேயே ஃபுல்லாக ஆவியானவர் அவருக்கு பேசி அவருக்கு விளக்கமாக சொல்லும்போது அவரே பயந்து, ஐயோ ஏன்னா இவர் ஜெபிக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் உன்னுடைய ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி அவருக்கு உடனே ப்ரமோஷன் கிடச்சிட்டான். அந்த ஸ்தோத்திரத்தில் இந்த வேலைக்கு திட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலையில் அடுத்த ப்ரமோஷன் கிடச்சி அந்த மனுஷனுக்கு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது பயப்பட வேண்டாம். நீங்கள் துதிக்கிற துதி அந்த இடத்துல வேலை செய்யும், கிரியை செய்யும். அப்போ நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை ஸ்தோத்தரிக்கணும். ஏன்னா நம்ம கண்காணியாக இருக்கணும். நம்ம குடும்பத்தை குறித்து நம்மளாம் எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம குடும்பத்தை நம்ம கவனிக்கணும்னா நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தும் போது தான் அந்த பலன் கிடைக்கும். சாதாரணமாக அந்த பலன் வந்துடாது, துதிச்சு ஸ்தோத்தரிக்கும் போது தான். ஏன்னா நம்ம கணக்கு ஒப்பு வைக்கணும். கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்பு வைக்கணும். அப்போ அபிஷேகம் தான் உங்களை வாழ வைக்கணும். நம்ம நினைக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும். ஆனால் பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு ஸ்தோத்திரம் தாங்க முக்கியம். பாருங்கள், இந்த உங்களுக்கு வேணால் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இன்றைக்கி குரூப்பில் நான் பார்த்து அழுதுட்டேன். காயத்ரியும் அழுதுட்டேன். அந்த இதை பார்த்துட்டு வெறும் அந்த வெளிநாட்டு ஆளுங்க, ஆப்பிரிக்கா ஆளுங்க மாதிரி இருக்காங்கங்க. கழுத்து ஃபுல்லாக மணி சுற்றிட்டு இருக்காங்க. சட்டை கிடையாது, வெறும் பெட்ஷீட் எப்படி போட்டுட்ருக்காங்க. முடியெல்லாம் கூட ரொம்ப வளரல, சுட்டையாக இருக்குது. நிறைய வாலிப பசங்க, பெரியவங்க எல்லாமே நிறைய ஜனக்கூட்டம். ஒருத்தவங்க ஆராதிச்சு பாட்டு பாடுறாங்க, அவங்க கூட நிற்கிறாங்க. அப்போ மண்ணை குழி தோண்டிட்டு, யார் பார்த்தீங்கன்னா தெரியாது அந்த வீடியோவை, மண்ணை குழி தோண்டிட்டு அதில் ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு சுற்றி அங்கங்கே கிடக்கிற கல்லை கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல குழி தோண்டி கேனில் தண்ணி கொண்டாந்து ஃபுல்லாக ஊற்றி அதில் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. நமக்கு நல்லா சொகுசாக இருந்தால் கூட நம்ம யோசிக்கிறோம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. மனதை விட்டு கொடுத்த தேவனத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம செய்யும் பொழுது அதோடைய ஆசீர்வாதம் பலன் உண்டு. நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் அதுக்காக தான். ஏன்னா நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆண்டோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்காரு. பிள்ளைகளுக்காக அவங்க பிள்ளைங்க எதிர்க்க தெரியணும். நான் ஜெபிக்கிற மகள், ஜெபிக்கிற தாய் என்று பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்போ நான் அவங்க முன்னால் நான் எப்படி இருக்கணும்? கண்காணியாக இருக்கணும், உக்கிரக்காரனாக இருக்கணும். என் பிள்ளைங்க, என் கணவர் எல்லாம் சொல்லணும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும்னா. கொஞ்ச நேரமாவது நீங்கள் ஜெபிக்காமல் சும்மா வசனத்தை படிச்சுட்டு போகிறதில்லப்பா, ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். அப்போ தான் அந்த ஒரு காரியத்தை தேவன் நடத்துகிறவராக இருக்கார். அப்போ நம்மளுடைய எல்லா காரியத்துக்கும் நம்ம துதி செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது தேவன் பிரியமாக இருக்கிறார். ஏன்னா துதிகளின் மத்தியிலே வாசப்படுகிற தேவன் மாத்திரம் இல்லை, இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று.
அப்போ நமக்கு நன்றியோடு எல்லா துதிகளையும் சொல்லும் பொழுது தேவன் நம்மை நடத்துகிறார். சிறுமைப்பட்ட நாட்கள் எல்லாம் முடியும் படிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சிறுமையான அவமான காரியங்கள் எப்படி வந்தாலும் சரி, நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது அது ஒன்று ஒன்றா கடந்து போகும். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை எடுத்து போட்டு சாதகமாய் மாற்றுகிற தேவன் மாம்சமான யாவருக்கும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நல்ல துதி செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படிக்காக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும்னு சொல்லிட்டுன்னு. அதே மாதிரி தான் திருமணத்துக்கு கூட எங்களுக்கு பணம் இல்லாத சூழ்நிலையில் மனிதர்களிடத்துலாம் கேட்டோம். அப்புறம் யோசிச்சுட்டு அது கிடைக்காம போச்சு. கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்டு அப்படியே விட்டுட்டோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு அப்புறம் பசாமல் ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம். எங்களுக்கு கடன் இல்லாமல், வட்டி இல்லாமல் கடன் கிடச்சி, அந்த பணம் கிடச்சி திருப்பி அடைக்கவும் தேவன் உதவி செய்தார். அப்படியாக துதி ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. கரும்பு தின்ன புலி வேணுமான்னு கேட்பாங்க. எத்தனை பேர் இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க யார் பலன் பெறுகிறார்? கடவுளுடைய நாமம் மகிமைப்படுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யார் ஆசீர்வதிக்கப்படுறா? நாம இதை உணர்ந்து நம்ம துதிக்கணும். இன்னைக்கு நம்ம அநேக வேலைகளில் அந்த துதியை வெளிப்படுத்துறோமா? நம்ம ஆலோசனையில கூட சொன்னது காரணமே, முதல் ஆலோசனை என்ன ஆலோசனை? படைக்கப்பட்ட வரலாற்றில் நாம் பெரும் பயம் சொன்னேன். அந்த பயத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? ஈர துணி கட்டிட்டு வந்து அப்படியே ஆண்டவர் முன்னாடி அப்படியே வெங்காயத்தான் தட்டி நடுக்கத்தோட அந்த பயத்தை அப்படியே வெளிப்படுத்துவீங்க. வெங்காயம் தடவிட்டு சொல்லுவாங்க, ஜுரம் வரதுன்னா சொல்லுவாங்க ஸ்கூல்லாம். அப்பா அந்த மாதிரியா பண்ணுவீங்க பயத்தை? அப்படி இல்லை. அந்த பயத்தை எப்படி படுத்துவீங்க? முதல்ல ஸ்தோத்திரத்தில் வெளிப்படுத்தணும். ஆமென். முதல்ல அந்த பயத்தை வெளிப்படுத்துற விதம் ஸ்தோத்தரித்தல். அதுதான் முக்கியம். அதனால தான் குஷ்டரோகி குணமாயிட்ட பிறகு கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் ஸ்தோத்தரிக்கிறது. தேவனுடைய சித்தமா இருக்குது. தேவன் சித்தமா இருக்கிறதா திரும்பி பார்த்து எங்க மற்ற பேர் காணும் கேட்கிறார். சித்தத்தை அவங்க நிறைவேற்றல. இந்த மனிதர் சித்தத்தை நிறைவேற்றினால்தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி கீழே உட்கார்ந்தார் ஆண்டவரோடு. இன்னைக்கு நாம எந்த கேட்டகரியா இருக்க போறோம்? வெளியில அநேகர் ஸ்தோத்தரிக்காம போற கேட்டகரியா தான் இருக்கிறாங்க. நன்மைகளை பெற்றோமா, வாங்கினோமா, போனோமான்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வேணாம் மக்களா நாம கடவுளுக்கு முன்னாடி அந்த மாதிரி மக்களா இருக்கிறோமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பயம் நமக்கு வரணும்னா உணர்வு பூர்வமா நம்ம ஸ்தோத்தரிக்கணும். எத்தனை பேர் ஸ்தோத்தரிக்க ரெடியா இருக்கிறீங்க? உணர்வு பூர்வமா ஒரு ஆர்வம் வேணும். இப்ப பாருங்களேன், ஆர்வம் இல்லைன்னா நீங்க எதையுமே பண்ண முடியாது. பயம் இருக்குன்னா பயத்தை வெளிக்காட்டுறதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் முதல் பகுதி. அந்த பயத்தை வெளிப்படுத்த ஒரு ஆர்வம் வேணும். எத்தனை பேர் ஆர்வம் இல்லாத அளவுக்கு பிரச்சனைகளை குறித்து கவலைப்படுறீங்க? அதுக்கும் ஆலோசனை சொல்லியாச்சு. பிரச்சனைக்கு வந்து பயப்படாதீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினா தெய்வம் அதே படைச்சவரும் உங்க வாழ்க்கையை உருவாக்க மாட்டாரா? அதுதான் ஆலோசனை கேட்கும். அப்ப இன்னைக்கு நீங்க ஸ்தோத்தரிக்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்கா? நீங்க தடையெல்லாம் நீக்கி போடுங்க. ஆண்டவரே நான் ஸ்தோத்தரிக்கணும். உள்ளத்துல இருந்து ஸ்தோத்தரிச்சாதான் என் குடும்பம் நானும் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் சூழ்நிலைகள் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அது மாறப்போகுது. அதனால நீங்க தைரியமா இருங்க. ஸ்தோத்தரிக்கிறது ஒரு பெரிய விஷயமா நீங்க என்ன சொல்றது பார்த்து நீங்க தினமும் அதை ஃபாலோ பண்ண பழகிங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, சங்கீதம் 134:3 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராங்க. இது மட்டும் தான் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி 2 வசனம் இருக்கு, வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அப்புறம் தான் 3வது வசனம் என்ன வருது? ஆமென், ஹல்லேலூயா. இது புரிந்து கொண்டு நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? எதைக்கும் நீங்க பயப்படாதீங்க. பயப்பட வேண்டியவருக்கு பயப்படுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த அந்த ஆதியிலே அந்த தேவன் சொன்ன தெரியுமா, இருக்கிறவராகவே இருக்கிற அவருக்கு பயப்படுங்க. உங்க சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும், வெறுமை, ஒழுங்கின்மை எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்க பிள்ளைகளை குறித்து எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க கவலை பயம் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படணும். அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்க முடியலையேன்னு கவலைப்படணும். உங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் உங்களை கர்த்தருடைய கற்பனைகளை கடைபிடிக்க வைப்பார். கர்த்தர் உண்மையிலேயே சியோனில் இருந்து உங்களை எல்லாரையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். கரண்ட் தேவனை நாம் பயன்படுத்தலாமா? God bless you.